இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்கூரிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. எல்லா அரசியல் தலைவர்களும் தற்கூரிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இதை நான் சொல்லலன்னு இவன் வளர்ச்சிக்கு எதிரானவன் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கதையை கட்டி ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு இந்த பூமியில வாழ்ற எல்லா உயிரினங்களோட இருப்பையும் புவி வெப்பமயமாதல் பயமுறுத்திட்டு இருக்கு. அதனுடைய ரிசல்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மழை காலத்துல வெள்ளத்துல சென்னை சிட்டி எப்படி தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இப்ப ரீசன்ட் டைம்ல எடுத்த ஒரு அறிவியல் ஆய்வுல இப்படி ஒவ்வொரு வருஷம் சென்னையில வர ஃப்ளட்டுக்கு காரணமே இங்க இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற சதுப்பு நிலங்களை நீர்நிலைகளை அழிச்சது தான் சொல்லுது. இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது 90% ஆஃப் விவசாய நிலங்கள் 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு நீங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். அதுல ஒருத்தர் பாத்தீங்கன்னா முந்தான பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர், ஜோசப் விஜயா, அது எனக்கு தெரியல. அவர் போனாராம். அவர் என்ன சொல்றார், நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனால தான் இதை நான் கேட்கிறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல, விமான நிலையம் வேண்டும் ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு. நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்கூரிகள். இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்கூரிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. இந்த களவாடுறது, கள்ள ரயில் ஏறி வர்றதெல்லாம் உங்க ரைட்டு, உங்க பேட்டன்ட், திராவிட மாடல் அதுல இருக்கு. அதுல நாங்க போட்டி போட விரும்பல. ஆகவே முதல்வர் அவர்கள் சரியான வார்த்தை பிரயோகம் வேணும். யார் எதை களவாடுறாங்க, உங்களை விட களவாணி கூட்டம் திராவிட ஸ்டாக்கை விட உண்டான. ஆகவே மாண்பு முதல்வர் அவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது பெரிய எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா பெரிய ஏமாற்றம் சொல்லி இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த மாதிரியா இந்த கிராமத்தில், நான் கிராமத்தான், நீங்க என்ன மீடியா எனக்கு தெரியாது, இவ்வளவு அவசரமே என்னன்னு தெரியல. இந்த அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொடுக்குண்டாலாம் பார்க்கறது, குழந்தை வளையவர் தானு. இது என்ன மனோபாவம்? போயிருக்காங்க, அமைச்சரை பார்த்துருக்காங்க, அமைச்சரும் மாண்புமிகு பிரதமரோடு பேசி இதுக்கு தீர்வு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். இன்னும் 24 மணி நேரம் ஆகட்டுமே உங்க குடிக்கட்டு போகுமா? மக்களுடைய வேதனை இங்க பாருங்க. நான் தான் வேற இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் சொல்றேன், நீட்டு கொண்டு வந்தது யாரு? சாக்ஷாத் திராவிட முன்னேற்ற கழகம், காந்தி செல்வன் அவர் தான் அந்த பில்லே மூவ் பண்ணவர். ஆனா இந்த அயோக்கிய திராவிடியன் ஸ்டாக்கு அதுக்கு எதிராக பேசுறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? சரி, இந்த என்ன இந்த புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இல்லை வேங்க வயல் தான் தெரியுமே இவர்களோட டோட்டல் ஃபெயில்யூர். மீத்தேன், ஹைட்ரோகார்பனை 2 மெத்தட் இருக்கு. டீப் போர்வெல் மெத்தட் என்ன, இன்னொன்று ஃப்ராக்கிங் மெத்தட். ஃப்ராக்கிங் மெத்தட்னா கீழே கெமிக்கல் அனுப்பி அதை நிலப்பரப்பை பிளாஸ்ட் பண்ணி மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோகார்பன். அதுக்கு கையெழுத்து போட்டவர் மு க ஸ்டாலின்.
இவங்க எல்லாருமே குற்றவாளிகள். இவங்களே தப்பு பண்ணிட்டு அப்புறமா மக்கள்கிட்ட வந்து ஏமாத்த நினைக்கிறது. அது மாதிரியா 10 மாசமா அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத ஸ்டாலின் அரசு இன்னைக்கு பேசுறது மக்களை ஏமாத்த. ஆனால் பிஜேபி ஏமாத்தாது. எப்படி நெடுவாசல்ல ஹைட்ரோ கார்பன் ப்ராஜெக்டை நிறுத்தினமோ அன்றைக்கு எதுனா இது ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் அமைச்சராக இருந்த திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள்ட்ட பேசி, அது மாதிரி இப்போ கிஷன் ரெட்டி அவர்கள்ட்ட பேசி இருக்கு. சந்தேகமே இல்லாமல் ஈவேரா பற்றிய உண்மைகளை முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான், பிஜேபி தான். ஏன்னா 2013, if I remember the date, ஏப்ரல் 4 வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈவேரா தேச துரோகி, ஏன்னா 1944 வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது, அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆளணும்னு தீர்மானம் போட்ட தேச துரோகி ஈவேரா. அது மட்டும் இல்லை, 47 ஆகஸ்ட் 15 துக்க தினம், தமிழ்நாட்டில் எல்லாரும் கருப்பு கொடி ஏற்றுங்கன்னு சொன்ன தேச துரோகி. அதனால ஈவேரா தேச துரோகி. ஈவேரா தமிழ் விரோதி. தமிழ் மொழியின் மீது பற்று இருக்கின்ற எவரும் ஈவேராவை குச்சியால் கூட தொடமாட்டான். தமிழ் விரோதிகள், தீய சக்திகள் தான் ஈவேராவை பத்தி பேசும். ஏன் ஈவேரா என்ன சொல்றாரு? தமிழ் காட்டுமராண்டி மொழி, தமிழை படிக்காதே, தமிழை படிச்சா நீ பிச்சைக்காரனா கூட இருக்க முடியாது, அதனால வேலைக்காரியோட இங்கிலீஷ்ல பேசு, பொண்டாட்டியோட இங்கிலீஷ்ல பேசு. அதுக்கப்புறம் ஈவேரா தலித் விரோதி, பட்டியல் சமுதாய மக்களின் முதல் எதிரி ஈவேரா. ஏன்னா நம்ம மதுரையில் இருக்கோம். 1939 ஆலய நுழைவு போராட்டம் மதுரை திரு வைத்தியநாதையர் அவர்கள் தலைமையேற்று பட்டியல் சமுதாய மக்களை கோவில் கூட்டின்னு போனார். அதுக்கு உறுதுணையாக யார் இருந்தார்? பெரியவர் முத்துராமலிங்க தேவர். அப்போ ஈவேரா என்ன சொன்னார்? பட்டியல் சமுதாய மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னா, அவர் பயன்படுத்திய வார்த்தை உங்களுக்கு புரியறதுக்காக, மக்களுக்கு புரியறதுக்காக பயன்படுத்துகிறேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பள்ளனும் பறையனும் கோயிலுக்குள் போகக்கூடாது, ஈவேரா சொன்ன வார்த்தை. அப்படி போனால் சூத்திரன் பார்ப்பான் அளவு உயரமாட்டான், பள்ளன் பறையன் அளவு தாழ்ந்து போவான். அப்படின்னா ஏற்றத்தாழ்வில் நம்பிக்கை இருக்கின்ற பட்டியல் சமுதாய விரோதி, எதிரி ஈவேரா. சமூக நீதிக்கான ஆளா இவங்கெல்லாம்? சரி, அதே மாதிரியா பெண்களை போக பொருளாக விலைக்கு வாங்கி அனுபவித்தவர்கள் திராவிட இயக்கத்தினர். நான் உங்களுக்கு புஸ்தகம் சொல்றேன், தலைப்பு சொல்றேன், பக்கம் சொல்றேன், வரி சொல்றேன். சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புத்தகத்துல 34வது பக்கம் முதல் வரியில என்ன சொல்றாரு? ஈவேரா தினந்தோறும் விலைமாதர் வீடு புகுந்து வருவார், விலைமாதர் வீட்டிற்கு நண்பர்களோடு போவார். அதாவது சம்பவம் சமஷ்டி சம்பவம், கூட்டு. அதனாலதான் இப்ப கூட்டு பலாத்காரம் நடக்குது. ஈவேரா தானே எக்ஸாம்பிள் வச்சிருக்காரு. நண்பர்களோடு விலைமாதர் வீட்டுக்கு போவார். அதுக்கப்புறம் காவிரி ஆற்றங்கரையில் நண்பர்களோடும் விலைமாதர்களோடும் கூத்தடிப்பார். இது என் வார்த்தை இல்லை, சாமி சிதம்பரனார் வார்த்தை. அதனால கேட்டு இருக்கிறவங்க யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா யார் மேல கொடுக்கணும்? யார் மேல? சாமி சிதம்பரனார் மேல, எம் மேல இல்லை. என்ன அதற்கு அந்த விலைமாதரோட காவிரி ஆற்றங்கரையில் கூத்தடிக்க, ஈட்டிங் அண்ட் மேட்டிங் இன் பப்ளிக் இஸ் an act of an animal. ஆனா அந்த அனிமலை போய் பெரியார்னு சொல்லுவீங்களா? அதுக்கு அவர் என்ன பண்றாரு? எப்படி பெண் அடிமையே அவர் பிராக்டிஸ் பண்ணாருங்கிறதுக்கு அந்த மாதிரி கூத்தடிக்க, வீட்டிலிருந்து அவருக்கு சமையல் சமைத்து அனுப்ப வேண்டும். யாரு? அவர் மனைவி நாகம்மையார். நான் கேட்கிறேன், இவர் விலைமாதர்களோட கூத்தடிக்கிறதுக்கு, சாமி சிதம்பரனார் சொன்னது கூத்தடிக்கிறதுக்கு, மனைவியை நீ சோறு சமைச்சு கொடுன்னு சொன்னா அது பெண் அடிமைத்தனமா, பெண் விடுதலையா? இது எல்லாத்தையும் முதல்ல பேசினதே ஹெச் ராஜா தான். அதனால அப்படி யாராவது சொன்னா ஓகே. நான் தான் சொல்றேன், முட்டா பயலுக, பைத்தியக்காரன் 10 சொல்வான், போகட்டும், விட்டு விடு. நீங்க போய் என்ன பண்ணீங்க? இந்த சுந்தரவல்லிங்கிற ஒரு அம்மாவை விட்டு கச்சா முச்சான்னு பேச விட்டுருக்கீங்க. வாட் எல்ஸ் யூ பீப்புள் ஹேவ் டன்? அதனால
சீமானை இந்த விதத்தில் நான் ஆதரிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மாவீரன்